அன்பிற்கினியவர்களே, மாமல்லபுரம் திருக்குடும்ப தேவாலயத்திலிருந்து அன்பு வணக்கங்கள். இன்று தைத்திங்கள் முதல் நாள், பொங்கல் திருநாள், தமிழர்களின் பெருநாள். உங்கள் எல்லாருக்கும் பொங்கல் திருநாள் அன்பு நன்றியின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது நன்றியின் விழா. எல்லாவற்றுக்கும் ஆதி காரணமான படைத்த கடவுளுக்கும் அவரால் நமக்காக படைக்கப்பட்ட ஐம்பெரும் ஆற்றல்களான நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் இவற்றிற்கும் நமக்காக உணவு படைக்க உழைக்கின்ற விவசாயிகளுக்கும் அவர்களோடு சேர்ந்து உழைக்கின்ற கால்நடைகளுக்கும் மரியாதை தெரிவித்து நன்றி செலுத்தும் நன்னாள். விவிலியம் இவ்விழாவை அறுவடை திருநாள் என்று 100க்கும் மேற்பட்ட இடங்களில் குறிப்பிடுகின்றது. தொடக்க நூல் அதிகாரம் 8:22 இறைவன் இவ்வாறு கூறுகின்றார்: மண்ணுலகு இருக்கும் நாளளவும், விதைக்கும் காலமும் அறுவடை காலமும், குளிரும் வெப்பமும், கோடை காலமும் குளிர்காலமும், பகலும் இரவும் என்றும் ஓய்வதில்லை. அறுவடை தொடர்ந்து நடப்பதால் அதற்கு விழா எடுக்க ஆண்டவர் கூறியுள்ளார். விடுதலை பயண நூல் 23ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இவ்வாறு கூறுகின்றார்: வயலில் நீ விதைத்து உன் உழைப்பின் முதற் பலன் கிட்டும்போது அறுவடை விழாவும், ஆண்டு தொடக்கத்தில் வயலில் இருந்து உனது உழைப்பின் பயனை ஒன்று சேர்க்கையில் சேகரிப்பு விழாவும் எடுக்க வேண்டும். ஆண்டு தொடக்கத்தையும் அறுவடையையும் விழாவாக கொண்டாட ஆண்டவரே பழைய ஏற்பாட்டிலேயே கூறியுள்ளார். பழைய ஏற்பாடு இணைச்சட்ட நூலில் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருப்பது போல, இஸ்ரேல் மக்கள் தங்களுக்கு எகிப்தில் பாரவோனின் அடிமை தலையிலிருந்து விடுதலை பெற்று தந்த யாவே கடவுளை மறக்கக்கூடாது, நன்றியுள்ளவராக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகின்றனர். புதிய ஏற்பாட்டில் லூகாஸ் நற்செய்தியில் ஆண்டவர் இயேசுவிடம் சுகம் பெற்ற 10 தொழுநோயாளிகளில் ஒருவர் மட்டுமே திரும்பி வந்து நன்றி சொன்னது குறித்து, மற்ற 9 பேர் எங்கே என்று இயேசுவே தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியது குறித்து நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நன்றி நற்பண்புகளின் தாய் என்றார் பேரறிஞர் சீசரோ. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்றார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். நாம் இப்படி கடவுளுக்கும் இயற்கைக்கும் பெற்றவர்களுக்கும் உடன் பிறந்தவர்களுக்கும் நமக்கு நல்லது நினைப்பவர்களுக்கும் நன்றியுடன் இருக்கிறோமா? இந்திய சுதந்திரத்துக்காக ஆங்கிலேயரை எதிர்த்து கப்பலோட்டிய வ.உ. சிதம்பரம் பிள்ளை ஒரு ஜென்மத்திலேயே 2 ஜென்ம சிறை தண்டனை அனுபவித்தவர். அவர் விடுதலை பெற்றதும் அவரை வரவேற்க வெகு சொற்பமானவரே இருந்தனர் என்பதும், அவர் வறுமையில் வாடி செத்தார் என்பதும் நம்மை அதிர்ச்சிக்குள்ளாக்குகின்றது. நன்றி பாராட்டியதா இந்த தமிழகம் என்று கேட்க தூண்டுகிறது. தனியொருவனுக்கு உணவில்லை எனில் இஜகத்தினை அழித்திடுவோம் என்று மானுட நேயத்திற்காக முழங்கியவன், கடன் தொல்லையிலும் வறுமையிலும் பசியிலும் வாடி வதங்கி செத்தான் மகாகவி பாரதி 39 வயதில். அவன் இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்க 20 பேர் கூட வரவில்லை என்று படிக்கும் பொழுது இதயம் வலிக்கிறது. இத்தகைய தமிழகத்தின் சந்ததிதானே நாமும். எப்பொழுது மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் என்ற தூய பவுலடியாரின் வார்த்தைகளை ஏற்று வாழ்வாக்குவோம். அப்போது பொங்கல் கொண்டாட அர்த்தமுள்ளதாகும். பொங்கட்டும். அடுப்பிலே அரிசி மட்டுமல்ல, இதயத்திலே நன்றி உணர்வோம். நன்றி.